ஸ்ப்ரெட்ஷீட் ஃபார்முலானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சம், ஆவரேஜ், VLOOKUP, கரெக்டா? ஆனா ஒரே ஒரு ஃபார்முலா உங்களுக்காக ஒரு பெரிய ரிப்போர்ட்டை நொடியில சுருக்கி கொடுத்தா, இல்லனா உங்களுக்காக இமெயிலே எழுதுனா எப்படி இருக்கும்? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி ஒரு AI சூப்பர் பவர் ஃபார்முலாவை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன். நாம மணிக்கணக்கா செய்யற வேலைய ஒரே ஒரு ஃபார்முலா சில நொடிகள்ல செய்து முடிச்சிட்டா, இது வெறும் கனவா இல்ல நிஜமாக போகுதா? வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த AI ஃபார்முலா இப்போதைக்கு ஒரு கான்செப்ட் தான். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி நிஜம். அதுவும் ராக்கெட் வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. வாங்க அத பத்தி விரிவா பார்ப்போம். டேட்டாவோட வேலை செய்யற யாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும். அதாவது எல்லா கஷ்டமான வேலைகளையும் செய்யறதுக்கு ஒரே ஒரு மேஜிக் ஃபார்முலா இருந்தா எப்படி இருக்கும்னு. அதுதாங்க இந்த AI ஃபார்முலாவோட கனவு. இந்த மேஜிக் ஃபார்முலாவோட அமைப்பு பார்க்க ரொம்பவே சிம்பிளா இருக்கு இல்லையா? ஏஐக்கு நாம என்ன செய்யணும்னு ஒரு ப்ராம்ப்ட், அதாவது ஒரு கட்டளையை கொடுக்கறோம். அதோட வர பதிலைய இன்னும் பெட்டரா மாத்த சில பாராமீட்டர்ஸையும் நாம பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு பதில் எந்த அளவுக்கு கிரியேட்டிவா இருக்கணும்னு கூட நம்மால முடிவு பண்ண முடியும். சரி, கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்முலாவை நம்ம இப்போதே பயன்படுத்த முடியுமா? இதுதான் இப்போதே மில்லியன் டாலர் கேள்வி. இதுக்கான பதில் ஒருவேளை உங்களை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தலாம். உண்மை என்னன்னா, நாம கனவு காண்கிற அந்த சிம்பிளான ஏஐ ஃபார்முலா இன்னும் வரல. ஆனா அதோட சக்தி ஏற்கனவே JNTX மாதிரியான ஃபார்முலாக்கள் மூலமா நிஜமாகிட்டு இருக்கு. இப்போதைக்கு இது ஒரு சிலருக்கு மட்டும் டெஸ்டிங்ல இருக்கு. ஆனா இது ஒரு ஆரம்பம் தான் சொல்லலாம். அப்போ பேரு வேணா ஒரு கான்செப்டா இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற சக்தி 100% உண்மையானது. நாம பேசின எல்லா திறன்களும் இப்போ சாத்தியமாயிட்டு இருக்கு. அது எப்படி நாம சரியா பயன்படுத்துறதுங்கிறது தான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற சவால். சரி, இப்போ நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த ஏஐ டெக்னாலஜி நம்மளோட ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு என்னென்ன சூப்பர் பவர்ஸ் கொடுக்க போகுதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இத பயன்படுத்துறது எவ்வளவு ஈஸின்னு பாருங்க. முதல்ல ஒரு செல்லுல உங்களுக்கு என்ன வேணும்னு டைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு செல்லுல இந்த ஏஐ ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த செல்ல குறிப்பிட்டீங்கன்னா போதும். அடுத்த நொடியே உங்களுக்கு தேவையான பதில் ரெடி. முதல் சூப்பர் பவர் உரை சுருக்கம். எவ்வளோ பெரிய பேராவா இருந்தாலும் சரி, அதோட அர்த்தம் மாறாம ஒரே வரியில அழகா சுருக்கி கொடுத்துரும். இதனால நீண்ட கஸ்டமர் ஃபீட்பேக் அல்லது பெரிய ரிப்போர்ட்ஸை கூட நொடியில புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா சென்டிமெண்ட் அனாலிசிஸ். உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான கஸ்டமர் கமெண்ட்ஸ் இருக்கா? எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு கண்டுபிடிக்கணுமா? இனிமே கவலையே வேண்டாம். இந்த ஃபார்முலா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிச்சு அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு நொடியில பிரிச்சு சொல்லிடும். இது மட்டும் இல்லைங்க, இந்த டெக்னாலஜி மூலமா ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். தாறுமாறா இருக்கிற டேட்டாவை நீட்டா சுத்தம் செய்யலாம். ஏன், ஒரு கஸ்டமர் புகாருக்கு பதில் இமெயில் டிராஃப்ட் பண்றது வரைக்கும் பல நம்ப முடியாத வேலைகளையும் செய்ய முடியும். சரி, இதுல இவ்ளோ நன்மைகள் இருந்தாலும் இதுல சில சவால்களும் ரிஸ்க்கும் இருக்கு. ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜியோட 2 பக்கத்தையும் நாம பார்க்கணும். இதுல நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய முதல் விஷயம் துல்லியம். ஏஐ மாடல்கள் 100% கரெக்டா இருக்காது. சில சமயம் ஹாலுசினேஷன்ஸ், அதாவது இல்லாத ஒன்றை உண்மை மாதிரி கற்பனை பண்ணி சொல்லும். அதனால இது கொடுக்கிற பதில அப்படியே நம்பிடுறது ரொம்ப ஆபத்தானது. அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களையும் நாம மனசுல வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாவை நாம ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போதும் அதுக்கு கட்டணம் இருக்கலாம். ரொம்ப பெரிய டேட்டா செட்ல யூஸ் பண்ணா நம்ம ஷீட்டையே அதை ஸ்லோ பண்ணிடலாம். ஏஐ அதுக்கு கத்துக் கொடுத்த டேட்டால இருக்கிற தப்பான கருத்துக்களையும் பிரதிபலிக்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷனோட மேற்பார்வை இல்லாம இதோட முடிவுகளை வச்சு எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கவே கூடாது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த டெக்னாலஜி நம்மளோட வேலையையும் நாம டேட்டாவை பார்க்குற விதத்தையும் எப்படி மாத்தப் போகுது? இதோட ஒட்டுமொத்த தாக்கம் என்னவா இருக்கும்? இது சும்மா ஒரு புது ஃபார்முலா கிடையாதுங்க. இது ஒரு புரட்சி. நாம டேட்டாவோட எப்படி பழகுறோம், அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறதையே இது மொத்தமா மாத்தப் போகுது. இங்க இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த டெக்னாலஜி நம்ம வேலையை பறிக்க வரல. அதுக்கு பதிலா ரொம்ப நேரம் எடுக்கிற போர் அடிக்கிற வேலைகளை அது பார்த்துக்கும். இதனால மனிதர்களாகிய நாம புதுசா யோசிக்கிறது, திட்டங்கள் போடுறது மாதிரியான முக்கியமான வேலைகள்ல கவனம் செலுத்த முடியும். அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. டேட்டாவை நிர்வகிக்கிற வேலையை ஏஐ செய்ய ஆரம்பிச்சுட்டா ஒரு மனுஷனுக்கு தேவைப்பட போற அடுத்த முக்கியமான ஸ்கில் எதுவா இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில்ல தான் நம்ம எல்லாரோட எதிர்காலமும் அடங்கி இருக்கு.